லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தற்போது அங்கு போராட்டமானது வெடித்திருக்கிறது. பாஜக அலுவலகத்திற்கும் தீ வைக்கப்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், அதே போல அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அங்கு உண்ணாவிரத போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இந்த போராட்டத்திற்கு நடுவே இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுதான் தற்பொழுது வன்முறையாக மாறி இருக்கிறது. மேலும் லே பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாஜக அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. கல்வீசப்பட்டதோடு போலீஸ் வாகனங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனுடைய பின்னணி என்னவென்றால், மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை கடந்த 2019ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. 2019 ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அந்த சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதோடு ஜம்மு காஷ்மீர் என்ற யூனியன் பிரதேசமும் லடாக் என்ற யூனியன் பிரதேசமாக புதிதாக உருவாக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. லடாக் பகுதி துணைநிலை ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரை போன்று மீண்டும் மாநிலமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை லடாக்கில் வசிக்கும் மக்களும் தனி மாநில அந்தஸ்து கோரி வருகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் லடாக்கில் இந்த போராட்டம் என்பது தீவிரமடைய தொடங்கியது. கடந்த 10ஆம் தேதி முதல் காலநிலை ஆர்வலர் சோனம் வாங் உள்பட பலரும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். லடாக்கை தனி மாநிலமாக மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும், வடகிழக்கு மாநிலங்களைப் போல் லடாக்கை அரசியலமைப்பு அட்டவணை 6ல் சேர்க்க வேண்டும் என்று கூறினர். இந்த உண்ணாவிரதம் காரணமாக நேற்று முன்தினம் சிலர் மயங்கினர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் மத்திய அரசு எந்தவிதமான பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கவில்லை. மத்திய அரசு சார்பில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் போராட்டக்காரர்களுக்கு இடையே கோபத்தை ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த அவர்கள் தனி மாநில கோரிக்கை மற்றும் அரசியலமைப்பு அட்டவணை 6ல் லடாக்கை சேர்ப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து இன்று காலை முழு அடைப்பு போராட்டம் நடந்தது. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக லடாக் பகுதி முழுவதுமே அந்த போராட்ட களமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். போலீசார் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி மத்திய அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் லே நகரில் இருக்கக்கூடிய பாஜகவின் அலுவலகம் என்பது சூறையாடப்பட்டு பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது. அங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது தற்போது வரைக்கும் நிலவி வருகிறது. அங்கு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த போதும் அதன் பயனளிக்கவில்லை. அதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே அந்த தள்ளுமுள்ளு, கல்வீச்சு போன்றவைகள்லாம் நடைபெற்று வருகிறது. இதனால் தடியடி நடத்தக்கூடிய சூழல் என்பது அங்க ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.